ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 270வது நாமா திருப்பெயர் காலகண்டாய நமஹா. கருத்த தொண்டை உடையவனுக்கு நமஸ்காரம். கால விஷமுண்டதால் கருப்பு இல்லை கருநீலம் நிறமடைந்த கண்ட தொண்டை உடையவன். ஸ்ரீ சாஸ்தா விடமுண்டு கருத்த தொண்டை உடைய சிவஸ்வரூபி. காலம் என்றால் கருப்புன்னும் விஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் விஷமடக்கிய தொண்டை உடையவர் கண்டமுடையவர்னு ஒரு அர்த்தம். மகாவிஷ்ணுனுடைய யோஜனைப்படி அரக்கர்களிடமெல்லாம் அடிபட்டு யுத்தத்தில் சாகாமல் இருக்க அமுதம் அருந்தனம்னு சொல்லி தேவதைகள் எல்லாம் இழந்து போன செல்வங்களையும் அடையணுங்கிறதுக்காக காமதேனு கல்பக விருட்சம் பாரிஜாதம் எல்லாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கடலை கடைந்தார்கள். அவர்களால் தனியே அதை கடைய முடியாதனால அசுரர்களுக்கு பங்கு தருவதாக ஆசையும் காட்டி அவர்களையும் சேர்த்துண்டார்கள். பார்க்கடலில் எல்லா விதமான மூலிகைகளையும் 7 கடல்களையும் போயிட்டு மந்திரமலையை மத்தாக நட்டு வாசுகி அப்படிங்கிற பாம்பை அதில் கயிறாக வைத்து நானாக அசுரர்கள் தலைப்பக்கமும் தேவர்கள் வால் பக்கமும் பிடித்து கடைந்திருக்கார்கள். அப்போது வாசுகியினுடைய உடல்லேருந்து வலி தாங்க முடியாமல் விஷமும் கடல்லேருந்து ஆலாகல விஷமும் கிளம்பி இந்த உலகையுமே எரிக்க ஆரம்பித்தது. தேவதைகள் எல்லாரும் ஓடிப்போய் பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனை பண்ண உடனே பரமேஸ்வரன் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய அணுக்கத் தொண்டர் ஒருவரான ஆலால சுந்தரரை கூப்பிட்டு அந்த விஷத்தை எடுத்து வர செய்து வாயில் போட்டுனுட்டார். அதை எப்படி போட்டுனுட்டார்னு சொல்லும்போது ஆதிசங்கர பகவத்பாதர்கள்லாம் நாளம்வா பரமோபகாரகமிதம், உனக்கு இந்த எவ்வளோ உபகாரமே சொல்ல முடியாத ஒரு காரியம் அப்படிம்பார். வர்ணிக்க முடியாத உபகாரம்னு சொல்லுவார். அதை ஒரு நீல மணியை போல தொண்டையில் அடக்கினுட்டாராம் சுவாமி. ஏன்னா உள்ளே போயிடுத்துன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற புவனங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், வெளியில் வந்தால் வெளியில் இருக்கிற புவனங்கள்லாம் அழிஞ்சிடும். அதனால் அம்பிகை கழுத்தை பிடிச்சு அப்படியே ஒரு நிமிஷம் தடவின உடனே அது அப்படியே அங்கேயே நின்றுடுத்து. அதனால் பரமேஸ்வரனுக்கு காலகண்டர் நீலகண்டர் அப்படின்லாம் பேர். கண்டம் கருத்து இருக்குங்கிறது பெயர். விண்ணோர் அமுதுண்டு சாவ ஒருவர் முன்னாத நஞ்சுண்டு இருந்தருள் செய்குவாய் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலையும் கோலமால் வரை மத்தன நாட்டி கோளரவு சுற்றி கடைந்தெழுந்த ஆளநஞ்சு கண்டவர் மிக இரிய அமரர்கட்கு அருள் புரிவது கருதி அப்படின்னும் நீலமார் கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் இதை பற்றி தெரிவிக்கிறார். விடத்துடைய ஐயனார்ங்கிறவர் சிவகங்கை மாவட்டத்தில் புதுவையில் பொய்க்கொடியார் பூரணத்தாள் சமேதராக பரிவார தேவதையோட அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறதான விஷயமும் பார்த்தோம். இந்த நாமாவுக்கு இன்னொரு அர்த்தம் வலியான் குருவியின் உருவினுக்கு நமஸ்காரம். அதாவது ரெட்டவால் குருவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உருவத்தில் இருக்கிறவர். காலகண்டம்னு சொன்னால் வலியான் குருவி கழுத்து கருப்பாக இருக்கிறதுனால இந்த பெயர் உள்ளது. சராச்சரமாக எல்லாமாவும் இருக்கிற பகவான் இந்த குருவி ரூபத்திலும் இருக்காருங்கிறது ஒரு அர்த்தம். இதே பொருளுடைய நாமா 433வது கஞ்சரீடாய நமகாங்கிற இடத்துலையும் இருக்குது. அங்கே மீதி விஷயத்தை அங்கே பார்க்கலாம். மயிலினுடைய உருவனுக்கு நமஸ்காரம். ஏன்னா நீலகண்டம் காலகண்டம்ங்கிற பேர் மயிலுக்கும் உண்டு. ஏன்னா மயிலினுடைய கழுத்தும் கருநீளமாக இருக்கிற காரணத்தினால சராச்சரமாக உலகமாக இருக்கக்கூடிய சுவாமி மயில் ரூபத்திலையும் இருக்கார் அப்படிங்கிறதான அர்த்தமும் உண்டு. இதே மயிலினுடைய சம்பந்தம் உள்ள நாமாக்கள் 767வது நாமாவான சிகிப்பிரியாய நமஹா மற்றும் 897வது நாமாவான கேகாப்பிரியாய நமஹாங்கிற இடத்துலையும் பார்க்கலாம். முத்துசுவாமி தீட்சிதர் பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை, அதாவது திருச்செந்தூர் பாலசுப்ரமணிய சுவாமி மேலே பற்றி சுருட்டியில் பண்ணது ஸ்ரீ பாலசுப்ரமணியம் பஜேகம் அப்படின்னு. அதில் நீலகண்டனுடைய புத்திரர்னு சொல்லிலாம் போட்டுட்டு நீலகண்ட வாகம்னு போடுவார். நீலகண்ட வாகம்னா மயில வாகனமுடையவர்னு அர்த்தம். அதனால் மயிலுக்கும் நீலகண்டம்ங்கிற பேர் இருக்கிறதுனால கருத்த கண்டமுடைய பரமேஸ்வரனுடைய சுரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.